உங்கள் சத்யாவின் full moon sale up to 70% தள்ளுபடி. ஏசி விலை 2ஆம் தேதி முதல் 15% வரை உயர்கின்றது. இப்போதே ஏசி வாங்கி பணத்தை சேமியுங்கள். ஆட்சி பொறுப்பை ஒப்படைச்சீங்க. முதலமைச்சரா நான் பொறுப்பேற்ற முதல் நாள்ல இருந்து பெண்கள் விடியல் பயணத்தில் கட்டணமெல்லாம் பயணிக்க தொடங்கிட்டீங்களா இல்லையா? அதிமுக ஆட்சியில் சீரழிக்கப்பட்ட நிதி நிலைமையை ஓரளவு சரி செஞ்ச உடனே பெண்களுக்கு உரிமை தொகையாக 1000 ரூபாயை 31 லட்சம் கோடியே 1 கோடியே 31 லட்சம் பெண்களுக்கு கொடுக்க தொடங்கிட்டோமா இல்லையா? எல்லோருடைய அக்கவுண்ட்டுக்கும் 1000 ரூபாய் கரெக்டா வருதா இல்லையா? பள்ளி மாணவர்களுக்கு காலை உணவு திட்டம் தொடங்கணும். 19 லட்சம் மாணவர்கள் சூடா சுவையா சத்தான உணவை சாப்பிடுறாங்க. நம்ம வீட்டு பசங்க கல்வியில சிறந்து தலை சிறந்த வேலைகளில் போய் பணிபுரியணும்னு அதற்காக தொடங்கின திட்டம் தான் நான் முதல்வன் திட்டம். அந்த திட்டம் இன்றைக்கு ஹிட் ஆகி 48 லட்சம் திறன் சான்றிதழ்களை அவங்க வாங்கியிருக்காங்க. இந்த திட்டத்தால எத்தனை ஐஏஎஸ் ஐபிஎஸ் உருவாகி இருக்காங்கன்னு நீங்க எல்லாரும் செய்திகள்ல பார்த்திருப்பீங்க, படிச்சிருப்பீங்க. அது மட்டும் இல்ல, சில குடும்பங்களுடைய சூழல் காரணமா சில பசங்களால படிப்பை தொடர முடியாத நிலை ஏற்படும். இனிமே அந்த நிலை நீடிக்க கூடாதுன்னு புதுமை பெண் திட்டத்தை உருவாக்கி மாணவிகளுக்கு 1000 ரூபாய் வழங்கணும். அதோட சக்சஸ் பார்த்து மாணவர்களுக்கும் மாதம் 1000 ரூபாய் வழங்குகிற தமிழ் புதுமை திட்டத்தை உருவாக்கணும். இப்படி நம்ம திராவிட மாடல் அரசு முத்திரை திட்டங்களை பற்றி நானும் பல மேடைகளில் புள்ளி விவரங்களோட தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறேன். இதனால பயனடைகிற மக்களை மனம் திறந்து ஊடகங்கள்ல வந்து பேசுறாங்க. இப்படி தொடர்ச்சியா ஜனவரி மாதம் தமிழர் திருநாள் என்று பொங்கல் பண்டிகையை மகிழ்ச்சி பொங்கலா கொண்டாட வேண்டும் என்று 3000 ரூபாய் வழங்கணும். டெல்டா பகுதியினால விவசாயிகள் ஏராளமா இங்க வந்திருக்கிறீங்க. இந்த உழவர் திருநாள் மகிழ்ச்சி பொங்கலா இருந்துச்சா? உங்களை தான் கேட்கிறேன். மகிழ்ச்சி பொங்கலாக இருந்துச்சா? நம்முடைய திட்டங்கள்ல ட்ரெண்ட் சென்டர்னா அதை கலைஞர் மகளிர் உரிமை திட்டம். நம்ம தமிழ்நாட்டை பார்த்து பல மாநிலங்களும் உரிமை தொகை வழங்க தொடங்கி இருக்கிறாங்க. ஆனா தேர்தலை காரணம் காட்டி இந்த உரிமை தொகையை நிறுத்த மத்தியில் இருக்கக்கூடிய ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய பாஜக பிளான் பண்ணிச்சு. நாங்க சும்மா இருப்போமா? விடுத்துக் கொண்டோம். எங்களுடைய ஏழைகள் இருக்கக்கூடிய சுருக்கு பையிலிருந்து கூட காசை உருவுகிற திட்டம் போடுகிற பாஜகவுக்கு நம்ம திராவிட மாடல் நலத்திட்டங்கள் மூலமா மக்களுக்கு நேரடி பணப்பயன் கிடைக்கிறது எரியத்தான் செய்யும். யார் வயிறு எரிஞ்சா என்ன, மக்களுடைய மனசு நிறையணும். அது மட்டும்தான் என்னுடைய லட்சியம், என்னுடைய நோக்கம். அதனாலதான் பிப்ரவரி மாசமே 3 மாசத்துக்கான உரிமை தொகையை அட்வான்ஸா அத்தோடு சேர்த்து கோடைக்கால சிறப்பு நிதியா 2000 ரூபாய் சேர்த்து 5000 ரூபாயை வழங்கி இருக்கும். அது மட்டுமல்ல, சற்றேறக்குறைய 22 ஆண்டுகளாக அரசு ஊழியர்கள் போராடி கொண்டிருந்த கோரிக்கையான தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தை உருவாக்கி செயல்படுத்தி இருக்கிறோம். இப்படி எல்லா வகையிலும் தமிழ்நாடு இன்றைக்கு டாப்ல வந்திருக்கு. இதுதான் பாஜக தலைமையிலே செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய
அதிமுக உள்ளிட்ட அடிமை கட்சிகளுக்கு எல்லாம் எரிச்சலை உண்டாக்கி இருக்கு. அதனால தமிழ்நாட்டை எப்படியாவது கலவர பூமியாக்கி விடலாம் என்று திட்டமிட்டு ஏராளமான போலி செய்திகளை தொடர்ந்து பரப்பி பார்த்தாங்க. கலவர வெறியோடு தெரிஞ்ச அவங்களுக்கு ஏமாற்றம் தான் மிஞ்சி இருக்கு. அவங்க பரப்புறது எல்லாமே அவதூறுதான் உண்மை வெளிப்பட்டு இன்றைக்கு மக்களுக்கு முன்னாடி அசிங்கப்பட்டு நிற்கிறாங்க. தமிழ்நாடு இன்று தலை நிமிர்ந்து இருக்குது. அந்த பெருமிதத்தோடு தான் தமிழ்நாட்டோட எதிர்கால வளர்ச்சிக்கான திட்டங்களோடு வாக்கு கேட்டு மக்களான உங்களை சந்திக்க உங்கள் ஸ்டாலின் இன்றைக்கு திருவாரூருக்கு வந்திருக்கிறார். நேற்று முன்தினம் நான் வெளியிட்ட இந்த தேர்தல் அறிக்கை சூப்பர் ஸ்டார் என்று இதற்கு பெயரை சூட்டி இருக்கிறோம். ஆக நான் வெளியிட்ட இந்த தேர்தலுடைய சூப்பர் ஸ்டார் நம்ம தேர்தல் அறிக்கைய நீங்க எல்லாம் பாத்தீங்களா? டிவியில பாத்தீங்களா? பத்திரிகையில படிச்சீங்களா? என்னென்ன வாக்குறுதிகள் செய்திகள்ல எல்லாம் நீங்க கேட்டிருப்பீங்க. அதெல்லாம் வாக்குறுதிகள் மட்டும் இல்ல, திராவிட மாடல் 2.0 நிச்சயம் நிறைவேற்ற இருக்கக்கூடிய திட்டங்கள். அதுல முக்கியமானது இல்லத்தரசிகளுக்கு கூப்பன் வழங்கக்கூடிய திட்டம். எவ்வளவுக்கு கூப்பன் தர போறோம்? கேட்கல. 8000 ரூபாய்க்கு கூப்பன். இந்த கூப்பனை வச்சு உங்க வீட்டுக்கு தேவைப்படுகிற வீட்டு உபயோகப் பொருளை புதுசாவும் வாங்கிக்கலாம், இல்லனா பழைய பொருளை எக்ஸ்சேஞ்ச் பண்ணியும் புது பொருளை வாங்கிக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச கடையில உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட வாங்கிக்கலாம். அது என்னென்ன பொருட்களை சொல்லி இருக்கிறோம்? ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், டிவி, கிரைண்டர், மிக்சி, மைக்ரோவேவ் அவன், மின் அடுப்பு. இதுல உங்க வீட்டுக்கு எது தேவையோ அதை வாங்கிக்கலாம். நான் திருப்பி இன்னொரு நினைவுபடுத்துறேன். என்னென்ன பொருளை குறிப்பிடுகிறோம்? ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், டிவி, கிரைண்டர், மிக்சி, மைக்ரோவேவ் அவன், மின் அடுப்பு. இதுல உங்க வீட்டுக்கு எது தேவையோ அதை வாங்கிக்கலாம். அது மட்டும் அல்ல, இனிமேல் மாதந்தோறும் பெறக்கூடிய மகளிர் உரிமை தொகை 2000 ரூபாயாக கிடைக்கப் போகுது. அடுத்து காலை உணவு திட்டம். இது குழந்தைகளுடைய பசியை போக்குற திட்டம் மட்டுமல்ல, இல்லத்தரசிகளுடைய பணிச்சுமையை குறைக்கக்கூடிய திட்டம். இனிமேல் காலை உணவு திட்டத்தை 8ஆம் வகுப்பு வரைக்கும் விரிவாக்கம் செய்ய போறோம். டெல்டா மாவட்டத்தை சார்ந்த, டெல்டா மண்டலத்தை சார்ந்த உழவர் பெருமக்கள் இங்க வந்திருக்கிறீங்க. உங்களுக்காக ரொம்ப முக்கியமான ஒரு திட்டத்தை அறிவிச்சிருக்கிறோம். அது என்னன்னா, 20 லட்சத்துக்கும் அதிகமான உழவர்கள் பயன்பெறக்கூடிய வகையில் எந்தவித மீட்டரும் பொருத்தப்படாத நவீன மின்சார பம்பு செட்டுகளை வழங்க போறோம். இது மட்டுமல்ல, புதுமை பெண் திட்டத்திலையும் தமிழ் புதன் திட்டத்திலையும் இனிமே உங்க வீட்டு பிள்ளைகள் படிக்க மாசம் 1500 ரூபாய் வழங்க போகிறோம். உயர்கல்வி படிக்க போற உங்களுக்கு பசங்களுக்கு அடுத்தடுத்த 5 வருஷத்துல 35 லட்சம் மாணவர்களுக்கு லேப்டாப் கொடுக்க போறோம். அந்த பிள்ளைகள் உயர்கல்வி முடிச்ச உடனே வேலை வாய்ப்பு பெறக்கூடிய வகையில் நான் முதல்வன் திட்டத்தில் பயிற்சி கொடுத்து மாசம் 1500 ரூபாய் உதவித்தொகை
6 மாசத்துக்கு வழங்க போறோம். சோழ நாடு சோர்வடைத்தது என்ற பெருமை கொண்ட டெல்டா மக்களான உங்களுக்கு மகிழ்ச்சியான மற்றொரு வாக்குறுதி. நெல் கொள்முதல் விலை குவிண்டால் ஒன்றுக்கு 3500 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். கரும்பு கொள்முதல் விலை டன் ஒன்றுக்கு 4500 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். பேரிடர் கால இழப்பீடுகளாக இரவை பாசன பயிர்கள் மற்றும் நெல் பயிர்களுக்கு இனிமேல் ஹெக்டேர் ஒன்றுக்கு 25,000 ரூபாயும், நீண்டகால பயிர்களுக்கு 27,000 ரூபாயும், மானாவாரி பயிர்களுக்கு 12,000 ரூபாயும் உயர்த்தி வழங்கப்படும். பால் கொள்முதல் விலை லிட்டர் ஒன்றுக்கு 5 ரூபாய் உயர்த்தி வழங்கப்படும். முதியோர் உதவித்தொகை 1200 ரூபாயிலிருந்து 2000 ரூபாயாக உயர்த்தப்படும். மாற்றுத்திறனாளிகளுக்கான உதவித்தொகை 1500 ரூபாயிலிருந்து 2500 ரூபாயாக உயர்த்தப்படும். மீன்பிடி தடைகால சிறப்பு நிவாரண தொகை 8000 ரூபாயிலிருந்து 12,000 ரூபாயாகவும், மீன்பிடி குறைவுகால சிறப்பு நிவாரண தொகை 6000 ரூபாயிலிருந்து 9,000 ரூபாயாகவும் உயர்த்தி வழங்கப்படும். மகளிர் சுய உதவி குழு சகோதரிகளும் இங்க வந்திருப்பீங்க. சுய உதவி குழு உறுப்பினரா இருக்கக்கூடிய நீங்க இனி தொழில் முனைவரா உங்களை முன்னேற்றணும். பிணை எதுவும் இல்லாம 5 லட்சம் ரூபாய் வரை மானியத்தோடு வங்கி கடன் உதவி வழங்க போறோம். 10,000 புதிய பேருந்துகளை இயக்க போறோம். இன்னும் லிஸ்ட் பெருசா இருக்கு. இதுக்கெல்லாம் முத்தாய்ப்பா ஒரு மாபெரும் தொலைநோக்கு திட்டம் அறிவிச்சிருக்கிறேன். டெல்டா மாவட்டங்களுக்கான சிறப்பு வளர்ச்சி திட்டம். உறுதியா சொல்றேன், அடுத்த 5 ஆண்டுகள்ல டெல்டா பகுதிகளுக்கான உட்கட்டமைப்பு மாறப்போகுது. இப்படி தமிழ்நாட்டோட எல்லா பகுதிகளும் வளர்ச்சி காண்பதற்காக அடுத்த 5 ஆண்டிற்குள் 20,000 கோடி ரூபாய் அதற்காக ஒதுக்க போறோம். இவ்வளவு நேரம் சொன்னதெல்லாம் கொஞ்சம் தான். தேர்தல் அறிக்கை புத்தகத்தில் இன்னும் ஏராளமாக இருக்கு. நான் கலைஞருடைய மகன். சொன்னா சொன்னதை நிச்சயம் செய்வேன். அது மட்டுமல்ல, சொல்லாததையும் அதிரடியா செய்வேன். இது மக்களுக்கான, உங்களுக்கு மட்டும் இல்ல, நமக்கு எதிராக இருக்கக்கூடிய என்டிஏ கூட்டணிக்கும் தெரியும். 2011 இருந்து 2021 வரைக்கும் தமிழ்நாட்டை பாழாக்கி தலைகுனிய வச்ச அதிமுக 2014 இருந்து இந்தியாவை மோசமான நிலைக்கு அழைச்சிட்டு போயிருக்கக்கூடிய பாஜகவிடம் சரணாகதி அடைஞ்சு ஒரு கூட்டணி அமைச்சிருக்கு. அந்த கூட்டணியில பாஜக கிளை செயலாளராக இருக்கிறார். அதிமுகவை அழிவுப்பாதையில் அழைச்சிக்கிட்டு போற திரு பழனிசாமி அவர்கள் பிஜேபியுடைய கிளை செயலாளராக இன்றைக்கு மாறி இருக்கிறார். இப்போ அவரு நம்ம தேர்தல் அறிக்கையை பார்த்து புலம்ப தொடங்கி இருக்கிறார். அது எந்த மாதிரி புலம்பல் தெரியுமா? நம்ம திட்டங்களான மகளிர் உரிமை தொகை, கனவு இல்லம், விடியல் பயணம் போன்ற திட்டங்களை காப்பி அடிச்சு அதிமுக தேர்தல் அறிக்கையில வெளியிட்ட அவரு நம்முடைய தேர்தல் அறிக்கை பார்த்து காப்பி அடிச்சிட்டோம்னு புலம்புறார். பழனிசாமி அவருடைய அறிவுத்திறத்துக்கு சேகர் எழுதின கம்பராமாயணம் தொடங்கி பல எடுத்துக்காட்டுகள் இருந்தாலும் இப்ப புதுசா ஒரு எடுத்துக்காட்டு வந்திருக்கு. அவருக்கு எதை பற்றியும் புரிதல் கிடையாது, தொலைநோக்கு பார்வையும் இல்ல என்பதை தன்னுடைய உளறல்களால நிரூபிச்சிட்டு இருக்கிறார். அவருடைய உளறல்களே ஹைலைட் எது தெரியுமா? எப்படி உங்களுடைய திட்டங்களை நிறைவேற்றுவீங்க அப்படின்னு கேட்டா
வரியை உயர்த்தி நிறைவேற்றணும்னு சொல்றாரு. பழனிசாமி அவர்களை மட்டும்தான் இப்படி எல்லாம் சிந்திக்க முடியும். உங்கள் சத்யாவின் full moon sale up to 70% தள்ளுபடி. ஏசி விலை 2ஆம் தேதி முதல் 15% வரை உயர்கின்றது. இப்போதே ஏசி வாங்கி பணத்தை சேமியுங்கள்.